இந்த வீடியோவில் நம்ம சென்னை ஏசியா ரோட்டில் இருக்கிற ஜெகநாதர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலை ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரி தான் 2001ல தான் கட்டியிருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சர் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. கலிங்க ஸ்டைல்ல ஒரு கருங்கல்லாம் யூஸ் பண்ணி, அதாவது பிளாக் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கிற மெயினான மூலவர் யாருன்னா ஜெகநாதர், பலராமர், சுபத்திரை, இவங்க 3 பேரோட சிலையை வச்சுதான் வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெயின் சந்நிதிக்கு போகணும்னா 22 படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு விஷ்ணுவின் 10 அவதாரமான மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்மர், வாமனர், பரசுராமர், ராமர், கிருஷ்ணன், புத்தர், கல்கி எல்லாமே ஒரு சூப்பரான கார்விங்ஸ்ல இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் மெயின் தெய்வங்கள் இங்க விநாயகர், சிவன், யோக நரசிம்மர், கஜலட்சுமி, பீமலான்னு இன்னும் பல சன்னதிகளும் இருக்கு. கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் டிவைன் ஃபீல் கொடுக்குது. இங்கே நடக்கிற முக்கிய ஃபெஸ்டிவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை. ஒடிசாவில் நடக்கிற சேம் டேல தான் இங்கே கூட பெரிய செலிப்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற முதன்மை தெய்வங்களை மரம், துணி மற்றும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்டீல் ரதத்தில் கிராமத்தை சுற்றி அழைச்சிட்டு வருவாங்க, அதாவது ஊர்வலம் போல. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் போனாலே அங்கே இருக்கிற பூக்கள், மரம், செடி, கொடி இது எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்குது, ஒரு ரெஃப்ரெஷிங்கான வைப் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்னஸ், மன நிம்மதியெல்லாம் கொடுக்குது. இங்கே என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது, இங்கே ஃப்ரீ தான். ஸோ ஃபேமிலி கூட போயிட்டு நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த கோயிலோட லொக்கேஷன், டைமிங்ஸ் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வாங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.